அண்மைச் செய்தி. பகுஜன் சமாஜ் அலுவலகத்தில் ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை அடக்கம் செய்யக்கூடிய அந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை நடைபெற்று வந்த சூழ்நிலையில் இப்போது அந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக நமக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. கட்சி அலுவலகத்திலேயே ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை அடக்கம் செய்ய அனுமதி கோரிய வழக்கின் விசாரணை தொடங்கியிருந்தது. அவரது மனைவி, ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி தாக்கல் செய்த மனு மீது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பவானி சுப்பராயன் விசாரணை நடத்தினார். ஆம்ஸ்ட்ராங் அடக்கம் செய்ய கோரும் இடத்தில் ஏராளமான வீடுகள் அமைந்துள்ளன என்று அரசு தரப்பில் கூறப்பட்டது. மேலும் நீதிபதி சொன்ன பதில் என்னவென்றால், மயானம் என்று அறிவிக்கப்பட்ட பகுதியில்தான் உடலை அடக்கம் செய்யவோ தகனம் செய்யவோ முடியும் என்றும், சட்டப்படி குடியிருப்பு பகுதிகளில் உடலை அடக்கம் செய்ய முடியாது என்றும் அவர் கூறியிருந்தார். நீதிபதியினுடைய அந்த தகவல்களை என்று பார்த்தோம். அது மட்டுமல்ல, ஆம்ஸ்ட்ராங் உடலை பெரம்பூர் பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்யக்கூடிய அந்த சூழல் இல்லை என்றும், அது குடியிருப்பு பகுதி என்பதால் அங்கு அடக்கம் செய்ய முடியாது என்றும், ஏராளமான வீடுகள் அமைந்திருக்கிறது என்றும் அரசு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் தான் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது என்றும் கூறப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சுந்தரம் இணைப்பில். சுந்தரம், இப்போ நீதிபதியினுடைய அந்த விசாரணையில் என்னெல்லாம் நீதிபதி கருத்துக்களாக சொல்லியிருக்கிறாங்க? இந்த வழக்கினுடைய அடுத்த எப்போ விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள போகிறாங்க? அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலை பெரம்பூர் கட்சி அலுவலகத்துக்கு அருகே அடக்கம் செய்ய அனுமதி கோரி அவரது மனைவி பொற்கொடி தாக்கல் செய்த வழக்கு இந்த நீதிபதி பவானி சுப்பராயன் முன்பு அவசர வழக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டு விசாரணை துவங்கி நடைபெற்று வந்தது. இந்த விசாரணையின் போது அதாவது பொற்கொடி, அதாவது ஆம்ஸ்ட்ராங்கோட மனைவி பொற்கொடி தரப்பில் வழக்கறிஞர் சங்கருக்கு வாதாடினார். அப்போது ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டது நியாயமான, ரொம்ப வேதனைக்குரியது. அதனால் அவர் பகுஜன் சமாஜ் கட்சியில் அந்த அலுவலகத்தில் தான் அருகில் தான் அவரோட வீடு இருக்கிறது. ஆகவே அந்த இடத்தில் அவரை அடக்கம் செய்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று சங்கருக்கு தரப்பில் வாதிடப்பட்டது. மேலும் ஆம்ஸ்ட்ராங் சொந்தமான இடத்தில் தான் நாங்கள் அடக்கம் செய்ய அனுமதி கோரப்பட்டோம் என்றும் அவர் தரப்பு வாதங்கள் வைத்தனர். மேலும் ஆம்ஸ்ட்ராங் சொந்தமான இடத்தில் அடக்கம் செய்ய அனுமதிக்கு மாநகராட்சியை ஏற்கனவே நாங்கள் கேட்டிருந்தோம். அவர்கள் நீதிமன்றத்தின் ஆணைகள் என்று சில கருத்துக்களை தெரிவித்த அடிப்படையில் இன்று அவசர வழக்காக நேற்று தொடரப்பட்டது. அதனை அடுத்து இன்று அந்த வழக்கு நீதிபதி பவானி சுப்பராயன் முன்பு விசாரணைக்கு வந்தது. இது நீதிபதிகள் கேட்கும்போது குடியிருப்பு பகுதியா என்பது குறித்து கேள்வி எழுப்பினார். அதற்கு ஆமாம் என சங்கரசு தரப்பில் பதில் கொடுக்கப்பட்டிருந்தது. மேலும் அப்போது குறிப்பிட்ட அரசு தரப்பு கூடுதல் வழக்கறிஞர், இது 16 அடி சாலை அருகில் இருக்கிறதால் இந்த நிலம் அமைந்துள்ளது. ஆகவே இங்கு ஏராளமான குடியிருப்பு பகுதியில் இருப்பதால் அங்கு அனுமதி கொடுக்க முடியாது என மாநகராட்சி சார்பில் ஏற்கனவே அனுமதி மறுக்கப்பட்டதையும் தெரிவித்துள்ளார். மேலும் வீட்டிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு இடம் தேர்ந்தெடுத்துள்ளோம், அங்கு அடக்கம் செய்து கொள்ளலாம் என அரசு தரப்பு வழக்கறிஞர் அதை தெரிவித்துள்ளார். இதற்கு இன்று விண்ணப்பம் ஏற்கனவே மாநகர சார்பு கொடுக்கப்பட்ட விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது என்ற பொற்கொடி தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். அப்போது குறிப்பிட்ட நீதிபதி, மயானம் என அறிவிக்கப்பட்ட பகுதியில் தான் அடக்கம் செய்ய முடியும். 2400 சதுர அடி அரசு வழங்குகிறது, மணிமண்டபம் கட்ட பெரிய இடம் வேண்டும், ஆகவே இந்த இடத்தை இங்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நீதிபதி தரப்பு தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறிப்பிட்ட அரசு வழக்கறிஞர், குடியிருப்பு பகுதி அது குறுகலான பகுதி போன்ற பல்வேறு காரணங்களை கூறித்தான் அந்த அனுமதி மாநகராட்சி சார்பில் மறுக்கப்பட்டது என்று அரசு தரப்பு தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறிப்பிட்ட நீதிபதி, சட்டப்படி குடியிருப்பு பகுதிகளில் அடக்கம் செய்ய முடியாது, அதுதான் சட்டம் சொல்கிறது என்று நீதிபதி தெரிவித்தார். அப்போது குறிப்பிட்ட பொற்கொடி, மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர், எங்கள் தரப்பை கேட்காமலே இந்த உத்தரவை மாநகராட்சி பிறப்பித்தது, ஆகவே எங்கள் தரப்பை கருத்தை கேட்க வேண்டும் என மனுதாரர் தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது. மீண்டும் குறுக்கிட்ட நீதிபதி, ஆம்ஸ்ட்ராங் மரணம் என்பது பெரிய இழப்பாக இருந்தால் கூட சட்ட விதிகளை நாம் மீற முடியாது என்று தெரிவித்தார். மேலும் உங்கள் தரப்பை கேட்க வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றால் அதற்கு நாங்கள் நேரம் கொடுக்கிறோம் என்றும், அந்த பகுதி நெருக்கடியாக சிறிய சாலையாக அமைந்துள்ளதால் தான் அங்கு அனுமதி மறுக்கப்பட்டது என்று நீதிபதி தெரிவித்தார். மேலும் பெரிய சாலை, பெரிய இடம் இருக்குமானால் அதை நீங்க தெரிந்து எங்களிடம் சொல்லுங்கள், அதுக்கு பிறகு நாங்கள் உத்தரவை பிறப்பிக்கிறோம் என்று நீதிபதி தெரிவித்தார். மேலும் அப்போது அந்த நீதிபதி பேசும்போது குறிப்பிட்ட அரசு வழக்கறிஞர், கட்சி அலுவலகம் அமைந்துள்ள பகுதியானது ரொம்ப நெரிசல் மிகுந்த பகுதி என்பதாகவும் அதுக்கான ஆதாரங்களும் இருப்பதற்கான வரைபடத்தையும் நீதிபதி முன்பு சமர்ப்பித்தார். தற்போதைக்கு அரசு கொடுக்கக்கூடிய அந்த இடத்தில்
செய்துவிட்டு வேறு இடத்தை அடையாளம் காட்டி மணிமண்டபம் கட்டிக்கொள்ளலாம், தற்போதைக்கு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதுதான் முக்கிய குறிக்கோள். எந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்ட கூடாது என்பதற்காகத்தான் அதில் அரசு கவனமாக செலுத்துகிறது என்று நீதிபதி தெரிவித்தார். இந்த யோசனையை மனுதாரரிடம் கேட்டு சொல்லுங்கள், அதன் பிறகு நான் உத்தரவு பிறப்பிக்கிறேன் என்று நீதிபதி தெரிவித்தார். இதற்கு மனுதாரர் தரப்பில் நாங்கள் ஒரு 12 மணி வரைக்கும் எங்களுக்கு நேரம் ஒதுக்குங்கள், அதன் பிறகு நாங்கள் கேட்டு மனுதாரரிடமும் மனுதாரர் உறவினர்களிடம் கேட்டு நாங்கள் இது குறித்து கருத்தை தெரிவிக்கிறோம் என்று மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி 12 மணிக்கு நான் மீண்டும் இந்த வழக்கின் விசாரணை தொடங்கும் என நீதிபதி தெரிவித்து 12 மணிக்காக இந்த வழக்கின் விசாரணை ஒத்திவைத்துள்ளார்.